பாட்டில் தண்ணி ஊற்றுவோம் தெரியுமா? என்ன தெரியும்? தண்ணி கொண்டு போய் ஊற்றுவீங்களா? அந்த பாட்டில் நிறைஞ்சா நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். இங்கே எல்லாருக்கும் அது தேவைப்படுது. நீ ஜெயிக்கிற அளவு காட்டு. இது வரைக்கும் ஒன்றா நான் ஜெயிச்சிடுவேன்னு தெரிஞ்சாதான் ஓடணும்னு நினைக்கிறாங்க. புரியுது? அதனால் அதை வேகமாக செய்கிறாங்க. இன்னொன்று அதில் கவனிச்சிங்களா? முதல் ரவுண்டு தண்ணி கொண்டு போய் ஊற்றுவான், 2 ரவுண்டு ஊற்றுவான், ஓடி ஓடி ஊற்றுவான். அங்கே போனால் அங்கே தண்ணி பாட்டிலுக்குள்ளே விழுகாது. அப்போ உடனே யாராச்சும் அங்கே உட்காந்து அழுகிறீங்களா? ஐயோ தண்ணி நிறையில, அவன் தண்ணி நிறைஞ்சிருச்சு, ஏன் தண்ணி வர வழியிலே சிந்திருச்சுன்னு யாராச்சும் ஒரு ஆள் அழுகுதா? போட்டி விட்டு உட்காருதா? இல்லைல்ல. அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க? சிந்தாம எப்படி தண்ணி சிந்தாம கொண்டு வர அது என்னது? உங்கள் திறமை. உடனே உன் மேலே என்ன மிஸ்டேக்குன்னு நீ கரெக்ட் பண்ணுறீல. அப்போ நம்ம வேகமாக வரும்போது தண்ணி சிந்திருச்சு, இல்லை கை ஓட்டையாக பிடிச்சங்காட்டிக்கு தண்ணியெல்லாம் கீழே போயிடுச்சு. உடனே உன் மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணுறீல. அதே தப்பையே நீ செய்யல, ஓடி ஓடி 2 சொட்டு தண்ணி ஊற்றல. உடனே நீ ஜெயிக்கலன்னா உங்கள்கிட்ட இருக்கிற மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணு. உன்னை திருப்பி பாரு, என்ன மிஸ்டேக் உன் சைடு இருக்குன்னு அதை கவனி, அதை கரெக்ட் பண்ணு. கரெக்ட் பண்ணிட்டு ஓடு. ஓட்டை பக்கெட்லேயே தண்ணி எடுத்துகிட்டு இருக்காத. புரியுதா? அந்த ஓட்டையாட உன் சைடில் இருக்கிற மிஸ்டேக்கு கரெக்ட் பண்ணு. அப்போதான் நீ ஜெயிக்கிற வேகம் அதிகமாகுதா? தண்ணி சிந்தாமல் கொண்டு வர்றது உன் திறமைனா அதை வேக வேகமாக கொண்டு வந்து ஊற்றுறது உன்னோட உழைப்பு. என்ன அந்த போட்டியில் வின்னிங் பாயிண்ட் தெரியுது, பாட்டில் நிறைஞ்சா ஜெயிச்சிட்டோம், முக்கால்வாசி வந்துட்டா இன்னும் வேகமாக ஓடுற. லைஃப்பில் நடுவில் திரை இருக்குன்னு நினச்சிக்கோ.